முருகரின் காலடியில் இருக்கும் அந்த மயில் ஒரு காலத்தில் அவரை அழிக்க வந்த அசுரன் என்றால் நம்புவீர்களா? ஆம், அந்த மயில் ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற பயங்கர அசுரன். அதற்கு முன் முருகர் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சூரபத்மன் கடுமையான தவம் செய்து யாராலும் வெல்ல முடியாத வரம் பெற்றான். அந்த சக்தியின் ஆணவத்தில் தேவர்களையும் மக்களையும் இரக்கமின்றி துன்புறுத்த ஆரம்பித்தான். உலகமே பயத்தில் நடுங்கிய போது முருகப்பெருமான் போருக்கு புறப்பட்டார். வானமே அதிரும் அளவுக்கு பயங்கரமான போர் நடந்தது. இறுதியில் சூரபத்மன் தோற்றுவிட்டான். ஆனால் அவனை அழிக்க முருகர் நினைக்கவில்லை. தன் தவறை உணர்ந்த சூரபத்மன் முருகரின் காலில் விழுந்து, என்னை உங்கள் சேவகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கதறினான். அப்போது முருகப்பெருமான் அவனை மயிலாக மாற்றி தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் முருகரின் மயில் என்பது வெறும் வாகனம் இல்லை, அகந்தை சரணடைந்ததின் அடையாளம்.